மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா கீழவளவில் அமைஞ்சிருக்க பஞ்சபாண்டவர் மலை, அதை தாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதோட எழில்மிகு தோற்றம், இங்கே கடைபிடிக்கப்படும் பாரம்பரிய திருமணம் எப்படி, இங்கே இந்த மலையில் அமைஞ்சிருக்கும் முக்கியமான சிற்பங்கள், பிராமிய எழுத்துக்கள், சமணர் படுக்கை, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எவ்வளவு வசதி வாய்ப்பு வந்தாலும் பாரம்பரிய முறையில் இங்கே எப்படி கல்யாணம் நடக்குது, இந்த கல்யாணத்தில் விருந்து எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பஞ்சபாண்டவர் மலைங்க, கீழவளவில் உள்ளது. அப்படி இந்த மலையில் லெஃப்ட் சைடாக ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதியை முதல்ல காட்டுறேன் அப்படின்னா, இது கல்யாணத்துக்கு முன்னாடி, இந்த கல்யாணம் நடைபெறதுக்கு முன்னாடி இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு காட்டுறக்காண்டி தான் இந்த வீடியோ இப்படி எடுத்திருக்கேன். நீங்கள் இப்போ பாருங்கள், நல்ல எழில்மிகு தோற்றமாக இருக்கும். ஃபுல்லாக பாறைகளும் குன்றுகளும் நிறைந்திருக்கும். அதுக்கு இடையில் அப்படியே போகணும். இது எதுக்கு ரொம்ப ஷார்ட்டாக காட்டலை அப்படின்னா, இது எப்படி இருக்கும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் ரியாலிட்டிக்காக இப்போ நீங்கள் போய் ஒரு இடத்த பார்த்தா எப்படி தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் போக முடியாதவங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்தா ஓரளவுக்கு தெரியட்டும் அப்படின்றனால தான். இல்லாட்டினா அந்தந்த ஸ்பாட்டை காட்டலாம். இது ஒரு ரியாலிட்டிக்காக இருக்கட்டும்ன்றக்காண்டி இருக்குது. இது சமணர் படுக்கைங்க. இந்த படுக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பாலிஷ் போட்ட மாதிரி இருக்கும். அது எப்படி தான் பண்ணாங்க அந்த காலத்தில் அப்படின்னு ஒன்றுமே புரியலைங்க. அவ்வளோ சைனிங்காக இருக்கும். இந்த பகுதிக்கு மேலே இருக்கிறத பார்த்திங்கன்னா அந்த கல்யாணம் நடைபெற இடங்க. அந்த 2 குட்டு இருக்குங்களே, அந்த பாறைகள் 2, இந்த 2 பாறைகளுக்கு நடுவில் இருக்க இடுக்குகளுக்குள்ளே ஒரு முருகனோட வேல் இருக்கும். அந்த வேலை முருகனோட சன்னதியாக வழிபட்டுக்கிட்டு அங்கே தான் திருமணம் நடைபெறும். இந்த பாறையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்ல பெரிய பாறைகளாக இருக்கும். அதுக்கு நடுவில் தான் போகணும் நம்ம. பாருங்கள், இப்போ அப்படியே உள்ளே எல்லாம் பைரவர் ஒடியாராக இருப்பாருங்க. இப்போ இங்கே எதுவுமே இல்லாமல் அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. ஆள் அறவுமே இல்லாமல் இருக்குதா. இப்போ ஒரு வேல் இருக்குல்ல, இந்த வேலத்தை நாங்கள் முருகனாக நினச்சி கும்பிட்றோம். எங்கள் பகுதி மக்களும் வழிபட்டுக்கிட்டு வர்றாங்க. இந்த வேலுக்கு முன்னாடி தான் திருமணம் நடைபெறும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்படியே அமைதியாக இருக்கும். நல்ல ரம்மியமான இடங்க. ஒரு மன நிம்மதி வேணும், நம்ம போய் ரிலாக்ஸாக இருந்துட்டு வரணும், பீஸ்ஃபுல்லாக எந்த தொந்தரவு இல்லாமல் இருக்கணும்னா இங்கே போய் முருகனை வழிபட்டுட்டு அந்த படுக்கையெல்லாம் இருக்கும். அங்கே அந்த ஏரியாவில் இருந்து சிட்டிங் இருக்கும். நல்ல காத்தோட்டமாக இருக்கும். இந்த இருக்கு பாருங்க, பழைய படுக்கைகள் இதெல்லாம் சமணர் காலத்தில் அவங்க வடிவமைத்த இது. நல்ல நீட்டாக இருக்கும். ஒரு புதுவிதமான அணுவும் இருக்கும். எப்பவுமே எங்கள் ஊரை பொறுத்தவரை நான்லாம் எப்போயாச்சும் ரேராக தான் ஊருக்கு போவேன். போகும்போது எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மலைக்கு போயிடுவேன். கீழே பார்த்திங்கன்னா கீழேயே ஒரு சுனை இருக்கும். பாருங்கள் எத்தனை பாறைகள், பெரிய பெரிய பாறைகளாக இருக்கும். மகாபலிபுரத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா வெண்ணெய் பாறைன்னு சொல்லி ஒன்று இருக்கும். அது ஒன்றே இருக்கும். எங்கள் ஊரில் மலையெல்லாம் வெண்ணெய் பாறையாக தான் இருக்கும். இந்த சுனைங்க, இந்த சுனைக்கு பக்கத்தில் ஒரு கல்லை வச்சு தட்டினோம்னா சவுண்டு வேரியேஷன் ஆகும். அதை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது நம்ம அப்படியே மேலே ஏறி போகணும். இந்த ஸ்டெப்ஸ் இருக்குது இல்லையா, இந்த ஸ்டெப்ஸில் ஏறி போய்க்கலாம். சில பேர் எங்கள் ஆட்கள் பைக்கெல்லாம் உள்ளே மேலே விட்டு சாகசம்லாம் பண்ணுவாங்க. சரி, இது அப்படியே ஒரு ரியாலிட்டிக்காக இருக்கட்டும் அப்படின்றதுனால எந்த இதுவும் பண்ணாமல் அப்படியே இருக்கட்டும் அந்த வீடியோ. அப்போ தான் மக்களுக்கு அதை போனது மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும் அப்படின்றதுனால அப்படியே பண்ணியிருக்கு. இந்த படிக்கட்டுகளெல்லாம் ஏறி போகணும். ரொம்ப கடுமையாக இருக்காது, அந்த பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பாருங்கள், மேலே இருந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு இந்த மலை. சுற்றி விவசாயம் நடக்கும். மலைகள் ரொம்ப அழகாக இருக்கும், குன்றுகளாக இருக்கும். இந்த மலையே சில காரணங்கள் கிரானைட் குவாரிக்கு ஒரு சில பகுதியில் அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லவேளை அதை நிப்பாட்டிட்டாங்க. பல குட்டுகள் உடைக்கப்பட்டிருக்கு. இந்த மேலே சமணர் படுக்கை போகிறதுக்கு முன்னாடி கீழே ஒரு சுனை இருக்கும். ஒரு சின்ன பையன் ஓடியான்ட்டு ஓடியாரான்.
இந்த மலை வந்து கருப்பு கோயில் மலை நீங்கள் பார்க்குறது ஆப்போசிட்டில். எங்கள் பகுதி மலைகள் நிறைந்த பகுதியாக தாங்க இருக்கும். இந்த சமணர் படுக்கைக்கு போகிறது போய் பார்த்திங்கன்னா அந்த பாதையே ஒரு மாதிரியாக இருக்கும். அப்படியே குன்றுகளுக்கு நடுவில் தான் நம்ம நுழைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். இந்த பாறைகள்லாம் இருக்கும். அப்படியே அதில் இருக்க அந்த கேப் வழியாக தான் நம்ம வந்து அங்கே போகணும். எப்படி இருக்குது பாருங்கள். ஆள் நல்லா போகக்கூடிய வழி இருக்கும். அந்த இதில் தான் போகணும், ஆனால் போக முடியும். இந்த இடது பக்கமாக இருக்க கூட்டிலலாம் ஒரு கல்வெட்டு இருக்குங்க. அதில் தண்ணி ஊற்றினா தான் அந்த எழுத்துக்கள் வந்து தெரியும். நான் போகும்போது தண்ணி கொண்டு போக முடியாதனால எடுக்கலை. இதுதாங்க அந்த மெயின் பாறை. இந்த 2 தூண் இருக்குது இல்லைங்களா, அது வந்து மணிக்கூண்டு. முன்ன காலத்தில் வந்து இங்கே தான் வந்து பள்ளிக்கூடம் வந்து நடந்திருக்கு. இதை பள்ளிக்கூடம் தான் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து தண்ணி ஊற்றினா அதோடைய கல்வெட்டுக்கள் தெரியும். இப்போ தண்ணி இல்லாதனால தெரியாது. இந்த தூணில் தான் மணி கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பல வருஷமாக இருக்குங்க இந்த தூணில் நிற்கிறது வந்து இதாக இருக்குது. இதுக்கு நடுவில் இருக்கிறது வந்து சமணர். இந்த சமணரோட இது வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னன்னு பார்த்தா, இந்த சமணரோட வந்து மழை பெய்யும்போது இந்த சமணர் சிலை வந்து நனையாதுங்க. அந்த சிலையில் தண்ணி படாத மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. நீட்டாக அப்படி சைடு வழியாக வருமே தவிர அந்த சிலை நனையாதுங்க. அப்போவே அவ்வளோ திறமையாக செயல்பட்டுருக்காங்க சமணர்கள் வந்து. இந்த பாறையை பார்த்திங்கன்னா ஒரு லேயர் அப்படியே ஒரு சைடு முடி வெட்டின மாதிரி இருக்கும். மேலே இதாகவும் கீழே அப்படியே அந்த லேயர் அப்படியே கரெக்டாக பார்த்துருமே. இது வந்து முக்கியமானதுங்க. இதுதான் வந்து பிராமிய எழுத்துக்கள். பழைய முறையில் இந்த எழுத்து முறையில் வந்து இது ரொம்ப பழமையானதுங்க. இது பிராமிய எழுத்துக்கள் அப்படின்றது. இது வந்து நம்ம ஊரில் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. பிராமிய எழுத்துக்கள்ன்ற பல பேருக்கு தெரியாது. இது வந்து பார்த்திங்கன்னா தான் சமணர் படுக்கை. இந்த பள்ளிக்கூடத்தில் மேலே அமைஞ்சிருக்க சமணர் படுக்கை. இது நல்ல சிறப்பு வாய்ந்ததுங்க. நல்ல பாலிஷாக இருக்கும். இந்த கிரானைட் குவாரிலாம் வந்த காலத்தில் வந்து இந்த உளியும் சுற்றியும் வச்சுட்டு பல பேர் கை சும்மா இருக்காது. இந்த பரபரப்பாக இருக்குமாங்கள பரபரன்னு அதை வச்சு அவங்களோட பேர் எல்லாத்தையும் இந்த மாதிரி எழுதி இது நிறைய செஞ்சப்பட்டிருக்கு. ஆனாலும் அந்த இடத்துல அதோட வந்து தரம் குறையாமல் தான் இருக்கும். அந்த சைனிங் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த மிஷின் வச்சு ஓட்டினா கூட அவ்வளோ சைனிங்காகவும் பாலிஷாகவும் இருக்காது. இப்போ இந்த பாறை இருக்குது பார்த்திங்களா, அந்த சின்ன பையன் போகிறான் பாருங்கள், இவன் சுற்றி வர்ற அளவுக்கு ஒரு பாதை இருக்கும். அதில் இவ்வளோ பெரிய பாறையாக இருந்தாலும் அது வந்து நடுவில் கீழே மட்டும்தான் பிடிமானம் இருக்கும். இதை அப்படியே சுற்றி வந்துடலாம். இந்த பையன் இப்போ வருவான் பாருங்கள் சுற்றி. அதை இது நிறைய வந்து நம்ம பகுதி மக்களோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டி போய் நம்ம ஊர் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் அது, நம்ம அப்படி இந்த பகுதியில் தான் வாழ்கிறோம்னு சொல்லி பசங்களுக்கு உணர்த்தணும். பாருங்கள் இந்த பையன் சுற்றி வந்துட்டான் பாருங்கள். பெரிய ஆளுங்களே வந்துடலாம். பெரிய ஆளுங்களேனா கொஞ்சம் குனிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு இருக்கும். இந்த மலையோட அழகு எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே மேலே வந்து சமணரோட சிலை, அதை சுற்றி வந்து ஒரு மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. இந்த இவ்வளோ பெரிய பாறையவே ஒரு லேயர் மாதிரி வெட்டி எடுத்து அது அப்படியே அழகாக இருக்கும். அதில் அது போக கீழே என்னென்னா இந்த சுற்றி வர பாதையிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வந்து மழை பெய்யும்போது கரெக்டாக வெளியேறதுக்கு காவா மாதிரி கரெக்டாக வெட்டியிருப்பாங்க. பார்த்துங்க, நல்லா சூப்பராக அந்த சைடுலலாம் இதாகாமல் எல்லா சைடும் பரவாமல் அது ஒரு ஓரம் வர மாதிரி இருக்கும். இந்த படிக்கட்டு வழியாக மேலே போனோம்னா இந்த சமணர்களோட சிலை வந்து ரொம்ப சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். இங்கே பாருங்களேன், அழகாக இருக்கும். ஒன்று நிற்கிற மாதிரி, உட்காந்துருக்க மாதிரி, தவம் செய்கிற மாதிரி அப்படின்ட்டுலாம் அந்த சமணர்களோட இது செஞ்சுருப்பாங்க. முன்னாடி நாங்கள் குழந்தைகளாம் சின்ன பிள்ளைகளாக இருக்க காலத்துலலாம் வந்து இதில் மேலே ஒரு செட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சிலைகள் வந்து நல்லா பாதுகாக்கப்பட்டுச்சு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா சரியாக கவர் பண்ணாதனால இதில் இந்த இயற்கை சீற்றங்களாலேயும் வந்து இந்த சிலைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிதிலமடைந்துக்கிட்டே இருக்குது. இதை வந்து தொழில்துறை வந்து சரியான பராமரித்து பாதுகாத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னும் பல தலைமுறைகள் தாண்டி இது நிற்கும் அப்படின்றது இது இப்போயும் இருக்கும். ஆனால் அதோட அந்த மங்கும் தன்மையாக இருக்குது. அந்த சிலைகளோட அந்த மூக்கு, காது எல்லாமே வந்து முகங்கள் வந்து வடிவமைப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிதிலமடைந்துக்கிட்டே வருது. இதை பாதுகாக்கணும். இதுதாங்க அந்த மேலே உள்ள பள்ளிக்கூடம் சமணர் படுக்கை இதோட இது.
அப்படியே கீழே வந்து வர்ற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சுனை இருக்கும். இனி இந்த சைடு தான் இப்போ நம்ம பார்க்குற மலைப்பகுதி தான் அந்த திருமணம் நடைபெற இடம். திருமணம் வந்து இங்கே தான் நடக்கும். பல பாரம்பரியமாக எத்தனையோ கல்யாணங்கள் இங்கே நடந்திருக்குங்க. மக்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து எல்லாம் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, ஒன் பை ஒன்னாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வந்து ஒவ்வொரு க்ரௌடாக வரும். இப்போ அந்த சைடில் வந்து ஒரு பொண்ணு வந்துட்டாங்க. மணப்பெண் வந்து கார்லேருந்து இறங்கி இந்த திருமணம் நடைபெற ஏரியாவுக்கு போவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் பரிசம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி அங்கே கல்யாணம் நடைபெறும். இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா, இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த மக்கள்லாம் வந்தாச்சு. பொண்ணு மாப்பிள்ளை தரப்புலாம் வந்துட்டாங்க. இனி இங்கே கல்யாணம் நடைபெறுங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக கூட்டமாயிரும், மக்கள் நடமாட்டம் அதிகமாயிரும். இவர் நம்ம கிராம நிர்வாக அலுவலர் விஓஓ. ஒரு இதில் முக்கியமான இன்னொருத்தர் இருக்கார், எங்கள் ஊரோட இராணுவ அதிகாரி. துப்பாக்கி எடுத்தால் சுடாமல் கீழே வைக்க மாட்டார், அவ்வளோ பயங்கரமானவர். கல்யாணத்துக்கு இதாகிடுச்சு. பரிசு சேலை வந்துருச்சு. இந்த பொண்ணு பரிசு சேலையை கட்டி கூப்பிட்டு வர சொல்லுவாங்க. அதன் பின்பு விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆவாங்க. விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட்டு இருக்காங்க பாருங்கள். தாலி கட்ட போகிறாங்க. நச்சதை எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சாமிகிட்ட வேளார்கிட்ட வச்சு கொடுத்ததுக்கப்புறம் தாலி வந்தோடனே பெரியவங்க யாராச்சும் எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை தாலியை கட்டிடுவார். மாப்பிள்ளை தாலி கட்ட போகிறாரு. தாலி கட்டியாச்சு. இந்த எங்கள் ஊர் திருமணத்தோட அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரியணுன்றக்காக தான் இந்த விஷயங்களும் சேர்த்து காட்டுறேன். மாலை மாற்றுறாங்க, இந்த மாதிரி சில சம்பிரதாயங்கள்லாம் நடக்கும். திருமணம் முடிஞ்சிருச்சு, எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இனி இந்த பொண்ணு மாப்பிள்ளை மாற்று மாலை மாற்றுறது, பொண்ணுக்கு செயின் போடுறது, இந்த மாதிரி உள்ள அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் நடைபெறும். இதில் எவ்வளவு வசதி வாய்ப்புகள் வந்தாலும் கூட எங்கள் கிராம பகுதியில் இந்த முறையத்தை நாங்கள் அதிகமாக கடைபிடிக்கிறதுங்க. மண்டபத்துக்கெலாம் போகிறதில்ல, நேராக இங்கே வர்றது, தாலியை கட்டுறது, தாலியை கட்டிட்டு வீட்டில் விருந்தை போட்டு முடிச்சிடுறது. இன்றைக்கும் எங்கள் ஊரில் இதுதான் முறை. எங்கள் சம்பிரதாயத்தில் இந்த பால் வெத்தலை இதிலெல்லாம் போட்டு இந்த காசை போட்டு சம்மந்தபுரத்தை எடுக்க சொல்லுவாங்க. இது எங்கள் இதில் ஒரு ஐதீகம், அதை போட்டு எடுப்பாங்க. கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, எல்லோரும் கிளம்பிட்டாங்க. இனி விருந்து எங்கே நடைபெறுதோ அங்கே போய் எல்லோரும் விருந்து சாப்பிட்டு மொய் எழுதிட்டு போவாங்க. இந்த மக்கள் வாகனங்கள் எல்லாம் இதுதான், யாருக்கு என்ன தோதுருக்கோ அதன்படி வந்துடுவாங்க. பைக்கு காரில் வர்றவங்க வருவாங்க, கல்யாண வீட்டு சார்பாக எடுத்துகிட்டு வர வேனில் வருவாங்க. இந்த சீர்லாம் பாருங்கள் இங்கேயே வந்துடும். என்ன தான் மாப்பிள்ளை வீட்டு கொண்டு போகிறதா இருந்தாலும் திருமணம் நடைபெற இடத்துக்கு சீர் வந்துடணும். அதுக்கப்புறம்தான் மாப்பிள்ளை வீட்டுக்கே போகும். இந்த சீர் வரிசையில் இங்கே வந்துருச்சு. பொண்ணு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அடுத்து விருந்து தான். இந்த பந்தி தயாராக இருக்குது, சாப்பாடும் தயார்.
ஐட்டம் எல்லாம் வந்துடும். இந்த மட்டன் சுக்கா எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே எச்சி ஊறும். நான் ஊறும்பாங்களே அதுதான். சிக்கன் சுக்கா, வெங்காயம், குடல் கூட்டு, எல்லா ஐட்டங்களும் ரெடி ஆயிடுச்சு. இனி பந்தி பரிமாறி சாப்பிட்டு எல்லோரும் விழாவை சிறப்பிச்சுட்டு போக வேண்டியது தான். இதுதாங்க எங்கள் ஊர் பகுதியில் நடைபெற திருமணத்தோட சாப்பாடு. எங்களோட கலாச்சாரம், எங்கள் ஊரை சுற்றி இருக்க கலாச்சார சின்னங்கள் அடங்கிய வீடியோ தான் இது.